நீங்க சின்ன வயசுல இந்த மின்மினி பூச்சிகளை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் இந்த மின்மினி பூச்சிகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறதே சந்தேகமா இருக்குது. நான் சின்ன வயசுல இந்த மின்மினி பூச்சியை பார்த்து அதை கையில பிடிச்சி தர சொல்லி பண்ணாத சீட்டை கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த மின்மினி பூச்சிக்கு அடியில யார் லைட்டு கட்டி விட்டா, யார் பேட்டரி மாட்டி விட்டா, எப்படி லைட் எரியுது அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பானா. கண்டிப்பா நீங்களும் அந்த கேள்வி கேட்டிருப்பீங்க. ஆனா இன்ன வரைக்குமே அதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்காம இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த மின்மினி பூச்சி எல்லாமே அதோட உடம்புக்குள்ள ஒரு வகையான கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டு பண்ணுது. இதனாலதான் அதோட உடம்புல இருந்து வெளிச்சம் உண்டாகுது. இதுல ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கிறது லூசிஃபெரின் அப்படிங்கிற ஒரு வகையான கனிம மூலக்கூறு தான். இது இயற்கையாவே இந்த பூச்சியோட உடம்புல இருக்கும். இந்த லூசிஃபெரின் அப்படிங்கிற கனிமம் லூசிஃபரஸ் அப்படிங்கிற வினையூக்கியோட வினை புரிஞ்சுதான் இந்த மாதிரியான ஒரு ஒளியை வெளிப்படுத்துது. இதுல இந்த ஆண் மின்மினி பூச்சி எல்லாமே தங்களோட பெண் இணையை ஈர்க்கறதுக்காக தான் முக்கியமா ஒளிரதா சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மின்மினி பூச்சியை வச்சு நம்ம இந்தியாவில் இருக்க மும்பையில ரொம்ப பெரிய ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. இதை பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.